எந்த நாளில் உங்களோடு கூட அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 18வது வசனத்தின் அடிப்படையில இரண்டு விசேஷித்த காரியங்களை, இரண்டு விசேஷித்த அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ரெண்டு விசேஷித்த அனுபவங்கள் தான் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியும் குறித்து வைத்திருக்கிற உன்னதமான திட்டம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் தானே கர்த்தர் இவைகளை தெரியப்படுத்தினார் என்று சொல்லி ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு கிடைக்கப்பெற்ற தரிசனமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட மனுஷனை குறித்த தேவ நோக்கமாக நீங்களும் நானும் எண்ணிவிடக் கூடாது. இந்த ரெண்டு விசேஷித்த அனுபவங்கள் அல்லது இந்த ரெண்டு விசேஷித்த காரியங்கள்ல தான் ஒட்டுமொத்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்த தேவ சித்தமும் தேவ நோக்கமும் நிறைவேற வேண்டியது உள்ளது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க ரெண்டு காரியத்தை பெற்றுக் கொள்வதற்காக தான் கர்த்தர் என்ன செய்தாராம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டாராம். ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய சூழ்நிலையை அறிந்த கர்த்தர் ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய அங்கலாய்ப்பு, ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய தேவை, ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சி, இவைகள் எல்லாம் என்னவென்று அறிந்த தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது மனுக்குலத்திற்கு தேவையான அந்த ரெண்டு விசேஷித்த காரியங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார் என்று சொல்லும்போது அந்த ரெண்டு விசேஷித்த காரியங்கள் என்ன, அது எவ்வளவு விசேஷித்தவைகள் அல்லது எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை இந்த செய்தியில நாம் அறிய இருக்கிறோம். ஒன்று பாவ மன்னிப்பு, இரண்டாவது சுதந்திரம். இது எக்காரணம் ஒண்ணு மறக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ரெண்டு அனுபவங்கள் என்ன தெரியுமா? முதல்ல பாவ மன்னிப்பு, இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். இந்த ரெண்டையும் பெற்றுக் கொள்வதற்காக தான் ஒட்டுமொத்த ஜனங்களும் இந்த ரெண்டு விஷயங்களை பெற்றுக் கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஊழியத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டார். அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். எதற்காக இந்த தரிசனம்? எதற்காக இந்த நோக்கம்? என்ன நோக்கம்? எல்லா ஜனங்களும் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வரணும், ரைட். சாத்தானை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பணும், சரி. எதை பெற்றுக் கொள்வதற்காக? இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டாங்க. எதை பெற்றுக் கொள்வதற்காக? நான் இந்த ரெண்டு சொன்ன உடனே உங்களுக்குள்ள குழப்பம் வரக்கூடாது. ஐயா, பாவ மன்னிப்பை தாண்டி ஞானஸ்தான சத்தியங்கள் இருக்கு, அபிஷேகத்து குறித்த சத்தியங்கள் இருக்கு, பரிசுத்தாவியை குறித்த பல சத்தியங்கள் இருக்கு, கைகளை வைக்குதல் அப்படிங்கிறது குறித்த சத்தியங்கள் இருக்கு, மரித்தோர் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்கிற சத்தியங்களை குறித்தெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு அப்படியே இருக்கும். அதுக்காக மூல உபதேசங்களை விடணும் அப்படிங்கிறது சொல்ல வரல, பூரணத்தை நோக்கி போகணும், அதுலயே நிக்க கூடாதுங்கிறது சொல்ல வர்ற. விட்டு என்ன செய்யணுமா? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரங்களை நாம் மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக அப்படின்னு சொல்லி எபிரேயர் 6வது அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே வாசிக்க கூடும். அப்ப ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நிலையை தாண்டி பூரணரான அனுபவங்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இந்த 6 விதமான சத்தியங்களை அப்போஸ்தலர் மூலமாய் கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசங்களை வெளிப்படுத்தினார். இது உண்மை. ஆனா இங்க ஏன் ரெண்டு சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டுக்குள்ளதான் ஒட்டுமொத்த மனுஷனை குறித்த தேவ நோக்கமும் அடங்கி இருக்கிறது. அது என்ன? மீண்டும் அந்த வசனத்தை விட்டு கவனியுங்கள். அப்போஸ்தலர் 26:18 சொல்லுகிறது, முதலாவது பாவ மன்னிப்பை பெறுவது, அதை தொடர்ந்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தொடர்ந்து ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எந்த பாதையில பயணிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படி. இதெல்லாம் என்னங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்றேன். முதல்ல பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்வது? நமக்கு முதிர்ந்த விசுவாசிகள் கூட இருப்பீங்க, ஆனால் இதை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். பொதுவா அந்த பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும்? இதைத்தான் மனம் திரும்புதல்
அல்லது மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற இந்த அனுபவத்தோடு இதை சம்பந்தப்படுத்த முடியும். ஏனென்றால் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில தன்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களின் குறித்து மனஸ்தாபப்பட்டு தான் செய்த பாவங்களுக்காக தான் செய்த எல்லா பாவங்களின் தண்டனையின் விளைவாக ஒரு பாவம் செய்யாத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை வெளிப்பட்டா, அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலதான் மனுக்குலத்திற்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது அப்படிங்கிற நிச்சயத்தை நீங்களும் நானும் கண்கூடாக வேதத்திலே பார்க்க முடியும். அதான் வேதத்துல வாசிங்கன்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்திலே கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு. அந்த வசனத்தை இதுவரைக்கும் யாராவது தவறுதலா சொல்லியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மாத்திக்கங்க. பாவ மன்னிப்புன்னு சேர்த்துக்கிட்டாங்க, இருக்கிறதா சொல்லுவோன்னே அதுல மன்னிப்பு உண்டாகாதுன்று. அது உண்மையான அர்த்தம் என்னன்னா பாவ மன்னிப்பு தான், அதுல வேற எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா எழுதினபடியே சொல்லுவோம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் போதுதான் அந்த 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அப்படி என்ன இரத்தத்தை சிந்தித்தாருன்னு கேட்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில ஒரு பாவமும் செய்யாமல் நீங்களும் நானும் செய்த உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிறப்பிலிருந்தே அல்லது தாயின் கருவில உருவானதிலிருந்தே காணப்படுகிற எல்லா விதமான ஆதாமின் பாவங்களுக்கு உட்பட்டிருந்த நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தவராய் நமக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். எபிரேயர் 9:24 அவர் கையினால் செய்யப்பட்ட சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, அதன் வழியாக அவர் பிரவேசியாமல் அந்த மனுஷனால் செய்யப்பட்ட அந்த சிருஷ்டி சம்பந்தமான அந்த கூடாரத்தின் வழியாக அவர் பிரவேசியாமல் இப்பொழுது நமக்காக பிரத்யட்சமா எங்க பிரவேசித்திருக்கிறார் பைபிள் சொல்லுது? பரலோகத்திலே தானே நமக்காக எப்படி செஞ்சிருக்கிறாராம்? பிரத்யட்சமாய் பிரவேசித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ அதுக்கு முன்பாக மன்னிப்பு உண்டாகாதுங்கிறது எதுக்காக சொல்லப்படுது சொன்னா, இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். நீங்கள் எபேசியர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே சொல்றார் பாருங்க, இந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசம் நமக்கு தேவை. எபேசியர் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் வச்சு சிந்தினாரோ அல்லது இந்த பூமியில அவர் அடிக்கப்படும் போது சிந்தினாரோ, ஆனால் அவருடைய இரத்தம் சிந்துதலினாலே மனு குலத்திற்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சுக்கங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதே போலதான் கொலோசியர் நிருபத்தில் சொல்லும் போதும், கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் நான் வாசிப்போமேயானால், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இதே வசனத்தை மீண்டும் ரிப்பீட் பண்றார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், அந்த சராசரங்களும் கிறிஸ்துவுக்கென்று படைக்கப்பட்டது. அவருக்கென்று, அவர் மூலமாய், அவருக்கென்று, அவரை கொண்டு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நீங்களும் நானும் வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்களிலையும் கொலோசையர் 1வது அதிகாரம் 16வது வசனத்திலையும் வாசிக்க முடியும். சகலமும் அவருக்கென்று, அவர் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட உன்னதமான தேவன் இந்த பூமியிலே மனுஷனாய் வெளிப்பட்டார். எதற்காக? பழைய ஏற்பாட்டு காலத்திலே காணப்பட்டிருந்த எந்த பலியை குறித்த பிரமாணமும் மனு குலத்தை விடுவிக்க முடியவில்லை. எந்த பண்டிகை குறித்த பிரமாணமும் மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியவில்லை. எப்பேற்பட்ட பிராயச்சித்தமும் பரிகாரமும் மனு குலத்தை பாவ மன்னிப்புக்குள்ளே நடத்த முடியவில்லை.
ஆகவேதான் கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பப்பட்டார் என்கிற சத்தியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை குறித்த சத்தியத்தை ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிப்போமே ஆனால் ரோமர் 8:3 சொல்லுகிறது, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, பாருங்க, தேவனே செய்யும்படிக்கு. அப்போ மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதுன்னா நீங்க கவனிச்சுக்கங்க. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததுன்னு என்னது? நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது. அப்ப நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதுனாலே நமக்கு தெரியும் என்ன தெரிய வருதுன்னா, எத்தனையோ தீர்க்கதரிசிகளை நியாயப்பிரமாண காலத்துல கொண்டு வந்தார், அவர்களாலையும் செய்ய முடியாதது. இதான் உண்மை. நியாயப்பிரமாணத்துல எவ்வளவோ நியமங்களை கொடுத்தார். பலிகளை குறித்த நியமங்கள், பண்டிகைகளை குறித்த நியமங்கள், விசேஷித்த ஆசரிப்பு குறித்த நியமங்கள், இன்னும் பல விதங்களிலே குஷ்டரோகி எப்படி சுத்தமாகி உள்ள வரணும், இன்னும் ஒரு விதமான பிரமியக்காரன் எப்படி சுத்தமாகி உள்ள வரணும், சூதகஸ்திரி எப்படிப்பட்ட ஒரு அதுல இருக்கக்கூடிய ஸ்திரீ தீட்டிலிருந்து எப்படி விடுதலையாகி வரணும், நிறைய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தா. இப்படி எத்தனையோ பிரமாணங்களை கொடுத்திருந்தோம், இவைகள் மனுஷனை விடுவிக்க கூடாமல் போய்விட்டது. அதனாலதான் எழுதுகிறார், நியாயப்பிரமாணம் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. நியாயப்பிரமாணமும் தேவன் செஞ்சதுதான், ஆனா அவைகள் செய்யக்கூடாது, இப்ப தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்போ பாயிண்ட் புரியுது நினைக்கிறேன். மாம்சத்துலதான் பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யாருடைய மாம்சத்துல? சத்தமா சொல்லுங்க, அவருடைய மாம்சத்துல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த மாம்சத்துல, அதான் சொந்த சரீரத்துல உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை எதுக்கு உட்படுத்தினாரா? எப்படி தீர்த்தாரா? எதுக்குள்ளாக தீர்த்தாரா? ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மீண்டும் சொல்றேன், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆக்கினைக்குள்ள என்ன அர்த்தம்? All our sins were sentenced to death. Were sentenced to death by the Son. குமாரனாலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. All our sins were considered sentenced to condemnation. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டு விட்டது. அது யாரும் வெளியே கொண்டு வர முடியாது. அத்தனை பாவங்களையும் கிறிஸ்து தம்முடைய மாம்சத்துலதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாரு. அவருடைய அற்புதத்துல இல்ல, அவர் அங்கேயும் ஊழியம் செய்த அந்த ஊழியத்துல பாவத்தை தீர்த்துட்டாரா? எப்படி பிசாசை விரட்டினது பாரு, பாவத்துல விரட்டிட்டாரா? பாவத்தை எல்லாத்தையும் இப்போ ஆக்கினைக்குட்படுத்த செஞ்சுட்டாரு. அப்படி பைபிள்ல எவிடன்ஸ் இல்ல. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆகவே பாவ மன்னிப்பை பெறுகிற விஷயத்துல மனுக்குலம் அறிய வேண்டிய விசேஷித்த காரியம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாம்சம், அப்படி சரீரம். தேவனுக்கு மாம்சம் உண்டான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், தேவனுக்கு மாம்சமே கிடையாது. ஆவியா இருக்கிற தேவனுக்கு எப்படி மாம்சம் உண்டு? ஆனா ஆவியா இருந்த தேவன் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, அந்த பர்பஸுக்காக இந்த உலகத்துல மாம்சத்தை தரித்துக் கொள்றார். அதனாலதான் எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல இதற்காக தெரிந்து கொண்டாருங்கிற அந்த ஒரு சைடை மட்டும் பார்த்துறாதீங்க. ஒட்டுமொத்த மனுக்குலமே இந்த ரெண்டை பெற்றுக்கொள்வதுதான். சொல்லுங்க பாப்போம். ஒன்னு பாவ மன்னிப்பு, இன்னொன்று சுதந்திரம். மறந்துடவே ஒன்று பாவ மன்னிப்பு, the forgiveness of sins, the forgiveness of sins. ரெண்டாவது என்ன? the inheritance, the inheritance amongst the saints of God. தேவனுடைய பரிசுத்தவான்கள் மத்தியிலே சுதந்திரம் பெற்றுக்கொள்வது. ரெண்டு விஷயங்களுக்காக தான் மனுக்குலத்தை தெரிந்து கொண்டா. நான் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், மீண்டும் தெளிவுபடுத்த வாஞ்சிக்கிறேன். ஐயா ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்ப ஞானஸ்தானத்தை, நீங்க ஞானஸ்தானத்தை இல்லைன்னு சொல்றீங்களோ?
அபிஷேகங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மா ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கையில பல அனுபவங்கள் வழியா நம்ம நடத்துறார். பல காரியங்கள் இருக்கு. ஞானஸ்நானம், அபிஷேகங்கிற காரியம், இன்னும் கர்த்தருடைய கிருபையில நம்ம நிலைத்து இருக்கிறது, வரங்கள் ஆபரேட் ஆகுறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா இந்த ரெண்டு மட்டும் ஏங்க சொல்லி கொடுக்கிறாருன்னா, பாவ மன்னிப்பை தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள இடம் இருக்கு பாத்தீங்களா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதை தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிற இந்த பாதையில தான் நம்ம இப்ப பாக்குற அந்த அனுபவங்கள்லாம் இருக்கு. அப்ப பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டதோடு முடியல. உடனே அடுத்த சுதந்திரம் மட்டும் சாதாரணமா இல்ல. இந்த சுதந்திரத்தை ரெண்டு விதமா பார்க்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையாவே இந்த சுதந்திரத்தை இன்னைக்கு இந்த பூமியில நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது சபை கூடி வருதல், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் அப்படி சொல்லும் போது, இந்த பூமியில அதனுடைய தோற்றத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபை கூடி வருதல், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் ஆழம் உயரம் நீளம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் அப்படி சொல்லி எபேசு திருச்சபைக்கு அவர் ஜெபிக்கிறத பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அந்த பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம் என்பது ரெண்டு விதமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று இந்த பூமியில, இன்னொன்று பரலோகத்திலே. அதுல ஒரு பாதியை கேட்டுட்டு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அது ஃபிளாப், தப்பாயிரும். ஒன்று இந்த பூமியில இந்த சுதந்திரம் உண்டு. அது என்ன தெரியுமா? சபை கூடி வருதல், பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம். பாவ மன்னிப்பு பெற்றுட்டீங்களா? உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நீக்கி நம்மை சுத்திகரித்து விட்டாருங்கிற நிச்சயம் இருக்குதா? அந்த நிச்சயத்தை தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்துக்குள்ள வந்துடும். அந்த சுதந்திரத்துக்குள்ளதான் ஞானஸ்நான சத்தியங்கள், தேவனுடைய இந்த அபிஷேகத்துல நிலைத்திருக்கிற அனுபவம், தேவனை சார்ந்திருக்கிற அனுபவம், தேவனை அறிகிற அறிவில நமக்கு அறிவுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாவித சத்தியங்களை அனுபவிக்கிற அனுபவம் எல்லாம் சபையிலே. 4 சுவிசேஷங்களை படிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அற்புதங்கள், உபதேசங்கள் இது இருக்கும். சுவிசேஷ புஸ்தகங்களை தாண்டி நீங்க வந்து பார்க்கும் போதுதான் தெரியும் புது உடன்படிக்கையின் சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அருமையான சத்தியங்கள். எத்தனை நிருபங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலம், அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஏறக்குறைய 13 நிருபங்கள், பேதுரு மூலமா எழுதப்பட்ட நிருபங்கள், யூதா, யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யோவான் என்று சொல்லி இவ்விதமாய் பரிசுத்தவான்களை தேவனாகிய கர்த்தர் சபையின் பக்தி விருத்திக்காக, சபையில் உள்ள பரிசுத்தவான்களின் சீர்பொருந்தலுக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வேலைக்காக பக்தி விருத்தி அடைந்து தேவனுடைய குமாரனை பற்றும் ஒருமைப்பாட்டிலே, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அவர் ஏற்படுத்தின இந்த ஊழியங்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனுபவிக்க வேண்டிய எல்லா தேவனுக்குரியவைகள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் சபை கூடியவர்களுக்கு வரணும். அதனாலதான் சில நேரம் சொல்றது உண்டு, சபைக்கு போகாம இருக்காதீங்க அப்படின்னு சொல்றது உண்டு. ஆண்டவங்களை ரட்சித்துட்டாரா, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டீங்களா, கட்டாயமா சபை கூடி வருதல் தேவை. உண்மையிலேதான். Soon after we have received, நல்லா கவனிச்சுங்க, soon after we have received the forgiveness of sins, we must go to church. We must take part in a service in any church that is a spiritual. ஆவிக்குரிய சபைக்கு கட்டாயமா போக வேண்டும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தாருங்கிற சத்தியத்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப சில வீடுகள்ல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எங்கேயும் சர்ச்சுக்கெல்லாம் போக கூடாது, நீ ஜோமன்னு பயல்வாசி அதுல வீட்டுல இருந்துக்க, இந்த மாதிரி கூட்டம் வச்சா போய்க்க, மற்றபடி சர்ச்சுக்கெல்லாம் போன அப்படின்னா விடமாட்டேன்னு சொல்லி சில கணவன்மார் ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சில வீட்டுல மனைவிமார் இருப்பாங்க. ஒரு சகோதரன் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே போக முடியாது, இல்லைன்னா மனைவி நான் உங்களை விட்டு போயிருவேன்னு சொல்றா, என்ன செய்ய? அப்போ அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டாங்கன்னா சபைக்கு வர்றதுக்கு அது நீங்க ஊழியங்களுக்கு போக கூடாது, ஆனா ஊழியம் செஞ்சுதான் ஆபேன்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்ல கொஞ்ச நாள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க மனைவி வேற ஒண்ணுன்னு சொல்லலையே, ஆண்டவர் மறுதலிக்க சொல்லலையே, மறுதலிக்க சொன்னாதான் நீங்க எடுத்து நிக்கணும், நான் முடியாதுன்னு சொல்லி நிக்கணும்.
மற்றபடி ஊழியங்கள் அங்கேயும் போகாதீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள் இருக்கட்டும், ஜெபத்துல வைங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுடைய மனைவியுடைய இருதயத்தை அசைப்பார்னு சொல்லி அந்த காரியங்கள் எல்லாம் சொல்ல ஆண்டு உதவி செய்தா. எதுக்காக சொல்லுன்னா, சில குடும்பங்கள்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, போனா பூகம்பமே வந்துடும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையை தேவன் என்ன செய்யறாரு பார்க்கிறார். அவருக்கு தெரியும், சூழ்நிலை எல்லாம் தெரியும். அப்ப அந்த சமயத்துல இல்ல நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றபடி நம்முடைய இரட்சகரை மறுதலிக்கிற பகுதி வந்தா உயிரே போனாலும் சரி மறுதலிக்க கூடாது. அதுல சாங்க இருக்கணும். அது நிமித்தமா நீங்க வீட்டு விட்டு துரத்தப்படவே வந்தாலும் சரிதான், நீ கிறிஸ்துவ மறுதலிச்சே ஆகணும்னு சொன்னா அதுக்கு முடியாது. நீங்க என்னன்னாலும் செய்யலாம், வெட்டி கூட போட்டா கூட நான் மறுதலிக்க மட்டும் மாட்டேன். அதுல உறுதியாய் தேவ பிள்ளைகள் இருக்கணும். ஆனா பிரியமானவர்களே, அதனால இரண்டாவது இந்த முக்கியமான காரியம், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் தெரிந்து கொண்ட விதத்தை பாருங்க. யூதர்கள் மத்தியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தப்பட்டார். புறஜாதிகள், கிரேக்கர்கள் என்று சொல்லப்படுற மற்ற புறஜாதிகள், யூதர் அல்லாத அத்தனை பேருமே புறஜாதிகள் தான். புறஜாதிகள் மத்தியிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தப்பட்டார். ஆனா தேவன் அவரை அழைத்த அழைப்பை நம்ம நோக்கும் போதுதான் தெரியுது, ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த ரெண்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளணும். நம்ம முதல்ல பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தை பெற்றுகிற விசுவாசத்தினாலதான் நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெறுகிறோம். மீண்டும் அழுத்தம் கொடுக்கிறேன், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இரண்டாவது, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள. பொதுவா சுதந்திரம் அப்படின்னு சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்ஹெரிட்டன்ஸ். ஆங்கிலத்துல இன்ஹெரிட்டன்ஸ். நீங்க இந்த காலத்துல வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க, சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான அர்த்தம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம். இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லிட்டாலே அவங்க யாருதான் எடுக்க முடியும் கேட்டா, ஹேர் மட்டும்தான் எடுக்க முடியும், வாரிசு மட்டும்தான் எடுக்க முடியும். வாரிசை தாண்டி வேற யாருமே இன்ஹெரிட்டன்ஸ் பெறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பொதுவா சுதந்திரம் சொல்லிட்டாலே யாருதான் பெற முடியும் தெரியுமா? அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் மட்டும்தான். பிள்ளைகள் இல்ல அப்படின்னா தான் அது மற்றவங்களுக்கு அது கடந்து போகலாம், அது ரெண்டாவது. ஆனா சுதந்திரம் அப்படி சொல்லிட்டால் யாருக்குதான்? பிள்ளைகளுக்குரியது. சுதந்திரம் சொன்னா பிள்ளைகளுக்குரியது. அது என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, அப்ப என்னைக்கு நம்முடைய பாவம், நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறதோ அன்னைக்கு நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். பாவ மன்னிப்பு பெறது மட்டும் இல்ல, அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய ஒரு சுதந்திரம் ஒண்ணு வச்சிருக்கிறார். அப்ப சுதந்திரம் அப்படி சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை சுதந்திரமா கொடுத்தாரு நமக்கு தெரியும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை ஆண்டு வாக்கு பண்ணி இருந்தா, அது அவங்களுக்கு டைரக்டா வாக்கு கொடுத்தது மட்டும் அவர் கொடுத்தாருங்கிற சொல்லக்கூடாது. அவருடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், அவரை தொடர்ந்து ஈசாக்கு, ஈசாக்கை தொடர்ந்து யாக்கோபு, யாக்கோபை தொடர்ந்து 12 கோத்திர பிதாக்களுக்கு ஆண்டவர் ஆணையிட்டு அதை உறுதிப்படுத்தி அதை சில வார்த்தைகளினாலே நிச்சயப்படுத்தி காண்பித்துதான் அதை தொடர்ந்து பிற்காலத்திலே, விசேஷமாக யோசுவாவின் காலத்திலே அவர்கள் தங்களுக்குள்ளே சீட்டு போட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரமாக தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டார்கள் சத்தியத்தை யோசுவாவின் புஸ்தகத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். நல்லா கவனிச்சுக்கங்க, இது சுதந்திரம். அதனாலதான் பாருங்க, நாபோத்தும் கூட சுதந்திரத்தை இழக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். நமக்கு தெரியும், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 4 மற்றும் 5 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, நாபோத்து அப்பேற்பட்ட பெரிய ராஜா ஆகாப்டே எப்படி சொல்றாரு தெரியுமா? என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடை சொல்லுவாரு. என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஏன்னா பிதாக்களின் சுதந்திரங்கிறது அவ்வளவு மேன்மையானது. அதனாலதான் எப்தாட்ட கூட அம்மோன் புத்திரரின் ராஜா ஸ்தானாபதிகளை அனுப்பி எப்தாட்ட பேசி பார்க்கிறான், பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கிறான். எனக்கு இந்த பட்டணங்கள் வேணும். எந்த பட்டணங்கள்? கானான் தேசத்தின் எல்லைகளை நான் பிடிக்க வந்திருக்கிறேன், அதை நான் இன்வைட் பண்ணுவேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறான். அப்பதான் இவன் எப்தா சொல்லி விடுறாரு, இவன் ஸ்தானாபதிகளை அனுப்பிவிட்டு சொல்றாரு. அந்த வசனத்தை பாக்குறீங்களா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் போது அவருக்குள்ள இருந்த வைராக்கியத்தை பாருங்க. 22 மணிக்கு 21 22 23 கூட நீங்க பார்க்கலாம். 22 முடிவுலதான் சொல்ற, எமோரியரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாய் கட்டி கொண்டார்கள். இஸ்ரவேலர் எல்லாம்
சத்துருக்களையும் ஜெயித்து அதை சுதந்திரமா கட்டி கொண்டார்கள். 23ஆம் வசனத்தை பாருங்க. இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதான் வைராக்கியம். சுதந்திரத்தை இழக்கவே மாட்டாங்க அந்த நாட்கள். அப்படிதான் ஆண்டவர் லேவியராமத்துல, நீங்க வீட்டுல போய் நான் வாசிச்சு பாருங்க, தயவுசெய்து வாசிங்க. லேவியராமம் 25வது அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சுதந்திரத்தை குறித்த விஷயத்துல, அதான் காணியாட்சின்னு போட்டிருக்கும். சுதந்திரம்னு இருக்கும், காணியாட்சி நீங்க பாப்பீங்க. இந்த காணியாட்சி சுதந்திரம் ஒண்ணுதான். பிதாக்களுடைய சுதந்திரம், பிதாக்களுடைய காணியாட்சி. இதை அரிதா நீங்க விற்க வேண்டாம்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? முழுசும் வித்துறாதீங்க. ஒருவேளை நீ உன்னுடைய கஷ்டத்தின் அடிப்படையில விற்க நேரிட்டாலும், நீ ஒரு காலகட்டத்துல யூபிலி வருஷத்துல அதை நீ கட்டாயம் மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதை விடவே மாட்டார். வருஷங்கள் எவ்வளவு ஆனாலும் சரி, சுதந்திரம் கையை விட்டு போக கூடாது. ஒருவேளை உனக்கு தேவைக்கு நீ சொத்தை வித்திருக்கலாம், அந்த சுதந்திரத்தை வித்திருக்கலாம், ஆனா யூபிலி வருஷத்துல அது மீட்கப்பட்டாகணும். அப்ப சுதந்திரத்தை குறித்த வைராக்கியம் எவ்வளவு தேவனுக்கு உண்டு பாருங்க. அதனாலதான் சுதந்திரத்தை பற்றிய விஷயத்துல தேவன் கண்டிப்புள்ளவர். அப்ப பாவ மன்னிப்பு பெற்றுட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்கிறது அல்ல பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த பவுலை கர்த்தர் தெரிந்து கொள்ற எல்லா ஜனங்களும் இந்த 2 அனுபவங்களுக்குள்ள வரணும். நான் முதல்ல சொல்லிட்டு, இந்த சுதந்திரம் சபைக்கு கிடையாது. ஏன்னா பரமக்கான இந்த பூமியில முதல்ல நம்ம நிழலாட்டம் அனுபவிக்கிறோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இயேசுவை தேடினா பரலோகம் தருவாருன்னு சொல்லி அதுக்காக நான் பின்பற்றியா, நான் இயேசுவை தேடலன்னா நரகத்துல போட்டுருவார்ல, அந்த பயத்துக்காக தான் பின்பற்றுன்னு சொல்லாதீங்க. அப்படின்னா நீங்க தரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தரம் கிடையாதுன்னு அர்த்தம். ஏதோ பயந்து பூச்சாண்டி காமிக்காங்க, நரகத்துல போட்டுருவாரு, அப்ப இயேசுன்னு தேடு, அப்படின்னா தான் நீங்க சொர்க்கத்துக்கு வர முடியும். இல்ல, அதுக்காக இல்ல, அவர் மேல அன்புக்காக தான் அவரை பின்பற்றுகிறோம். விசேஷம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை நான் கொஞ்சம் இங்க திரும்பி பேசுறேன். நித்திய ஜீவனை 2 விதங்கள்ல பைபிள் காண்பிக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? இந்த பூமியில ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி யோவான் 17வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இது இங்க இந்த பூமியில அனுபவிக்கிற நித்திய ஜீவன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கடந்து யுகாயுகமா நித்திய காலமா அவரோடு வாழப்போகிற வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா? அங்கேயும் அங்கேயும் இந்த நித்திய ஜீவனை அனுபவிக்க போறோம். அப்ப இம்மையிலும் நித்திய ஜீவனை அனுபவிக்கிற பாக்கியத்தை அவர் அறிகிற அறிவில தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். மறுமையிலையும் நித்திய ஜீவனை அனுபவிக்க போறோம். அங்கேயும் அவர் அறிகிற அறிவில, அவரோடு இருக்கிற அந்த அனுபவத்துல, அவரையே உயர்த்துகிற இடத்துல, அவருடைய பிரசன்னத்துல காணப்படுகிற சகல நாட்களும் அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்க போகிறோம். அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை 2 விதமா கட்டாயம் பார்க்கணும். ஒண்ணு, இந்த பூமியில சபை கூடி வருது இல்ல, தேவனை அறிகிற அறிவிலே நித்திய ஜீவன் என்கிற அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையும் கடந்து நித்தியத்தில் என்ன செய்யணும்? அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம். இதற்காகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் பரம தேசத்துக்கு முன் நிழலாய் வெளிப்படுத்தப்பட்டது. மறக்க கூடாது. அதனாலதான் பரிசுத்தவான்கள் ஒரு காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்த பூமியில் உள்ள கானானை விட்டுட்டாங்க, பரம தேசத்தை நாடிட்டாங்க. நீங்க சந்தேகம் இருந்தா நீங்க படிச்சு பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனங்கள் வரைக்கும் வாசி பாருங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் தாங்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்பதை என்ன செய்யறாங்களாம்? தெரியப்படுத்துகிறார்கள். சொல்றாரு பாரு, நல்லா பாருங்க. இவர்கள் எல்லாரும் யார் தெரியுமா? அதுக்கு மேல பாத்தீங்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாமே இந்த கூடாரத்துல குடியிருந்தாங்கன்னா ஒரு சொல்லப்பட்டிருக்கு. இந்த முற்பிதாக்களை பற்றி தான் விசேஷமா சொல்லப்படுது. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அடுத்து சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து சுய தேசத்தை நாடி போகிறோம் தெரியப்படுத்துறாங்க. அப்ப எது சுய தேசம்? நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டை பார்க்கும்போது எப்படி கானான் தான் சுய தேசம். ஆனா அதுக்கு அடுத்து 15வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால்
அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே என்ன செஞ்சாங்க? விரும்பினார்கள். பரம தேசம், ஹெவன்லி சிட்டி அல்லது ஹெவன்லி நேஷன், ஹெவன்லி கண்ட்ரி. அவங்கதான் ரெண்டு காரியத்தை ஆண்டு காண்பிக்கிற. ஒன்று டெரஸ்ட்ரியல், இன்னொன்று செலஸ்டியல் அப்படின்னு சொல்லலாம். டெரஸ்ட்ரியல் அப்படின்னா அது அழிந்து போகக்கூடிய. டெரஸ்ட்ரியல் மீன்ஸ் சம்திங் தட் இஸ் டிரான்சிட்டரி, தட் இஸ் டெம்பரல். அதுக்கு பேர் தான் டெரஸ்ட்ரியல். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வச்சிருக்காங்க, செலஸ்டியல் சிட்டி. செலஸ்டியல்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா அது பெர்மனன்ட். Celestial means something that is permanent, that is eternal. அது நித்திய காலமா இருக்கக்கூடியது. அதனாலதான் நமக்கு ஒரு சுதந்திரம் உண்டு, பரம கானான். அப்ப அவர்கள் சுதந்திரமாக்கி கொண்ட அந்த கானானுக்குள்ள நம்மளை கொண்டு போகல. இப்ப அவங்க போயிடாதீங்க, குண்டு போட்டு நம்ம தூக்கிடுவாங்க. இப்போ இந்த கானானாகிய இஸ்ரவேலுக்கு இல்ல, பரம கானானுக்கு என்று உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். எவ்வளவு மகத்துவமான சத்தியங்களை இங்க கொண்டு வர்றாரு. அதனாலதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் eternity must be found in every step of every believer in their day-to-day life. அப்படி அன்றாட வாழ்க்கையில அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் eternity has to be found. நித்தியம் அங்க வெளிப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும், நித்தியம் காண்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு அசைவும். அதுதான் பவுல் சொன்னார், புதிய ஏற்பாட்டு கால புது உடன்படிக்கையின் சபை விசுவாசிகளை இப்படிதான் சொல்றார், ஊழியர்களையும் சேர்த்து சொல்றார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிக கன மகிமையை மன்னிக்கவும் அதிக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. யாருக்கு தெரியுமா? காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ புது உடன்படிக்கையின் சபையா, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள், போதக பிதாக்கள் நீங்க ஆடிகாரில் ஆடிட்டே வரணும், ஸ்கார்பியோல பாடிக்கிட்டே வரணும். கார் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. கார் சிலருக்கு சில ஊழியர்கள் 10 கார் கூட கொடுப்பார், தப்பே கிடையாது. சுவிசேஷ ஊழியத்துக்காக பயன்படுத்துவாங்க, தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவாங்க, தப்பே கிடையாது. 10 இல்ல 20 கார் கொடுத்தா கூட தப்பு கிடையாது, அவங்க வச்சிருந்தா கூட தப்பு கிடையாது. ஆனா நீ ஆடம்பரத்துக்குள்ள போவேன்னா you are 100% wrong. The pattern of your ministry is 100% wrong. அது ஒரு காரை வச்சு நீ உல்லாசமா சுத்தினா கூட தப்பு. சில 10 கார் வச்சிருப்பாங்க பாருங்க, பந்தாவே இருக்காது. சுவிசேஷ ஊழியத்துக்காக பயன்படுத்திட்டு அவங்க காரணிக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சாதனம் போயிட்டே இருப்பாங்க. இவங்களை நித்தியத்துல பார்க்கலாம். சிலர்லாம் ஒரு கார் வச்சா கையில பிடிக்க முடியாது, ஒரே குதிப்பு தான், ஒரே குதித்து குதிச்சு குதிச்சு எல்லாம் துள்ளுறது. அதான் சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்தில் நினைச்சுவானா கொடை பிடிப்பான். வெயிலுக்கு தான் கொடை பிடிப்பான்னு நினைச்சிட்டாங்க, அர்த்தராத்திலையும் கொடை பிடிப்பான். நிலைமை மோசங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய சபைகள்ல நித்தியத்தை குறித்து பிரசங்கிக்கிறாங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படிங்கறத குறித்து பிரசங்கிக்காங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காக தெரிந்து கொண்டா? ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த 2 அனுபவங்களுக்குள்ள வரணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மையே பலியை ஒப்பு கொடுத்தார், தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தினார். அதை பற்றுகிற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்களும் நானும் கண்டுகொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரமாகிய கர்த்தருடைய சபையிலே தொடர்ந்து நிலைத்திருந்து சத்தியங்களை கேட்டு 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 நிழலாட்டமாய் அல்லது தற்காலிகமா நித்திய ஜீவனை இந்த பூமியில அனுபவிச்சு 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 முடிவு நித்தியத்திலும் நம் நித்திய ஜீவனை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரமாகிய அந்த பரமக்கானனை நித்திய ஜீவனை தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அந்த சுதந்திரத்துக்கு என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்னைக்கு அதெல்லாம் காண்பித்து கொடுக்கறது இல்ல. நீ கர்த்தருக்கு இதை கொடுத்தீங்கன்னா உனக்கு வீடு நிறைய ஆண்டு தங்கம் தந்துருவாரு. ஒரு வழி சொல்றாரு, நீங்க பீரோல தரங்க சிஸ்டர். ஒரு போதகர்
நான் பேரை சொல்ல மாட்டேன். பீரோல திறங்க, 2000 ரூபாய் கெட்டா விழுற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி. விசுவாச கண்கள்ல பாக்கணுமா? பாருங்க சிஸ்டர், நீங்க ஒண்ணு இல்ல, விசுவாச கண்கள்ல பாருங்க. பீரோல திறந்தீங்கன்னா அப்படி 2000 ரூபாய் கெட்டா புது 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 புதுன்னு கீழே விழுற மாதிரி பாருங்க விசுவாச கண்கள்ல. அதைத்தான் நம்மளும் சொல்றோம், காணிக்கை பெட்டி வைக்காதீங்க. ஆனா பாஸ்டர், காணிக்கை பெட்டியில இருந்து நிறைய எக்கச்சக்கமான பணம் 2000 ரூபாய் கெட்டா நிறைஞ்சு கிடக்கிற மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லணும். நிலைமை எவ்வளவு மோசம் பார்த்தீங்களா? இன்னைக்கு எல்லாம் பணம் பணம் பணம். அன்னைக்கு தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நித்தியம். அதனாலதான் பரிசுத்தவான்கள் நித்தியத்தையே பிரசங்கித்தாங்க, நித்தியத்தை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுத்தாங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்துக்குள்ளே வரணும். இந்த உலக வாழ்க்கை 60, 70, 80, மிஞ்சி போனா 100 வயசு வரைக்கும் தான். 60க்கு மேலேயே தள்ளாட்டு. இப்ப 45க்கு மேலேயே, இப்போ பெண்களுக்கு எப்படி தெரியுமா? 45 வயசு வந்தாலே உங்களுக்கு சீனியர் சிட்டிசன். உங்களுக்கு சமீபத்துல கேள்விப்பட்டேன், ரயில்வேல இப்போ ஒரு புது அமைப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா சீனியர் சிட்டிசன் உங்களுக்கு பணம் குறைக்க மாட்டாங்க, ரிடக்ஷன்லாம் கிடையாது, கன்செஷன்லாம் கிடையாது. ஆம்பளை ஆட்கள் அப்படின்னா 60 வயசு, பொம்பளை ஆட்கள் இப்ப எப்படி தெரியுமா? 45 வயசுலயே அவங்களுக்கு இது சீனியர் சிட்டிசன். இனிமே 35 ஆயிரும். எல்லாம் பலவீனம். 45லயே கண் மங்குது, அங்க பிரஷர் கூடிருது. என்னெல்லாம் நடக்கு பாத்தீங்களா? பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. ஆனா எந்த ஊழியக்காரன் இந்த உலக அழிந்து போகிற இந்த உலகத்துக்கானவைகளை குறித்து பிரசங்கிக்கிறானோ அவன் தேவனுடைய பிரசங்கி அல்ல. ஒருத்தர் ஆமீன் சொல்லுவாங்களா? ஆமீன். இதுதான் உண்மை. நித்தியம் பிரியமானவர்களே, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம் எனக்கு வேணும். அதை விட்டுறக்கூடாது. சபை கூடி வருதல் எதற்காக? சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்காக கூடி வந்தாங்க? மோசே இருக்கிற வரைக்கும் அந்த சபை கூடி வந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் வெளிப்படுவார், ஆசீர்வாத கூடாரத்துக்கு வந்துருவார். கார்மேகம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டாருங்கிற அர்த்தம். உடனே எல்லாரும் ஆசீர்வாத கூடாரத்துக்கு வாசல் மூலம் வந்துருவாங்க. சபை கூடி வருதல் அன்னைக்கு இருந்துச்சு. மோசேயுடைய காலத்துக்கு பிற்பாடு யோசுவா மூலமா சபை கூடி வருதல், கூடி வந்து கர்த்தரை மையப்படுத்துறாங்க, பலிகள் செலுத்துறாங்க, மையப்படுத்துறாங்க. இப்படியே இருக்கு. எதுக்காக? நீ சுதந்திரத்தை பெற வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடத்தும் போது யாராவது கேட்டா, ஏன் எதுக்காக போற, எங்க போற அப்படின்னு கேட்டா, எதுக்காக பலி செலுத்துற, எதுக்கு ஆசீர்வாத கூடாரம், உனக்கு ஆசீர்வாத கூடாரம், பலிகள், பணிவிடைகள் எதுக்கு அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் கானான் தேசத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பணிவிடை செஞ்ச போதக பிதாக்கள் இருக்காங்களே, ஆசாரியர்கள், அவங்ககிட்ட என்னையா போட்டு இவ்வளவு பலிகளை செலுத்திட்டு இருக்கீங்க? அந்த பலி, போஜன பலி, பான பலி, சர்வாங்க தகன பலி, தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, இது என்னையா இது இப்படியே பலி செலுத்திட்டே இருக்கீங்களா? இது என்னது? இது பாத்திரத்தை கழுவுறீங்க, அப்புறம் அதை சுமக்கீங்க, இதை சுமக்கீங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையை தூக்குறீங்க, வைக்கிறீங்க. இது என்னது? எதுக்காகயா? எதுக்காக இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து அங்க, அங்க இருந்து அங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, எதுக்கு அப்படின்னு கேட்டா அவன் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், காணோம். இன்னைக்கு வரமாட்டுங்க. சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், அது சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அது சேர்க்கணும், கிடைச்ச நரகத்திலையும் சேரணும். பிரியமானவர்களே, அழிந்து போகிற வஸ்துக்களுக்காக இல்ல. அதான் சொல்ற, காணப்படுகிறவைகள் இல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். யாருக்கு தெரியுமா இந்த உலக பாடுகள் லேசான லைட் வெயிட்டா இருக்கும்? அப்போஸ்தலனாகிய பவுல் மிலாரினால் அடிக்கப்பட்டவர், கப்பர் சேத்துல சில முறை இருந்தா, கண் விழிப்பு, உபவாசம், சொந்த ஜனங்களால் அந்நிய ஜனங்கள் வந்த நெருக்கங்கள், அடிக்கப்படுறாரு, கல்லறி உண்டார், இவ்வளவு பாடுகள் அனுபவிச்சவர் சொல்றாரு. இது எனது லைட் வெயிட் சொல்றாரு. இது ஹெவி வெயிட்ட எப்படி சொல்றாரு? லைட் வெயிட். யாரால சொல்ல முடியும் தெரியுமா? காணப்படாதவர்கள் நோக்கி இருக்கிற நமக்கு. ஒப்பு கொடுப்போமா? இருக்க இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அர்ப்பணம் செய்வோமா? இந்த 2 விசேஷித்த காரியங்களுக்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவனை இந்த பூமியில, இந்த சுதந்திரத்தை இந்த பூமியில அனுபவிக்கிறதுக்கு ஏதுவாக சபை கூடி வருதல், தேவனை அறிகிற அறிவு, அந்த நித்திய ஜீவனை, அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறது, பரிசுத்தவான்களுக்குரிய, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம், இதை தொடர்ந்து பற்றி கொண்டு நித்தியத்தை நோக்கி பயணிப்பது. அர்ப்பணம் செய்வோமா?